மாண்புமிகு எஸ் பாலாஜி. சுருக்கமா 2 லைன் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிளான்ஸ் ஆர் நத்திங், பிளானிங் இஸ் எவ்ரிதிங் என்று அமெரிக்க முன்னாள் குடியரசர் ட்வைட் டேவிட் எய்சன்ஹவர் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ரெண்டு நிமிஷம் முக்கியமான விஷயம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை முறையாக திட்டமிடல் அடிப்படையில் செயல்படுத்தி வருகிறார். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் தொடர்பாக இந்த எண்ணூர் கொரமாண்டல் நிறுவனத்தின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து முதலில் 1988 திமுக கழக மக்களவை உறுப்பினர் என் சோமு அவர்கள் அச்சம் தெரிவித்திருந்தார். இந்த நிறுவனத்திலிருந்து அமோனியா வாயு கசிவு இருப்பதாக மக்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அக்கசிவின் அளவு அதிகமானதால் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த நிறுவனம் கடந்த காலத்தில் 1/4/2017 இருந்து 24/2/2018 வரை 8 மாதமும் 1/4/2018 இருந்து 27/2/2019 8 மாதமும் 1/4/2019 இருந்து 13/2/2020 8 மாதமும் 1/4/2020 இருந்து 25/3/2020 9 மாதமும். பாலாஜி இல்ல, நீங்க பதிவு இத பற்றி எப்படி இல்ல பதில் இவ்வளவு பதிலும் அமைச்சர் சொல்லுவாங்க, நீங்க சுருக்கமா சொல்லுங்க. சரி, சுருக்கம். உரிய மாசு கட்டுப்பாடு வாரிய அனுமதி இல்லாமல் இயங்கியுள்ளது. அமோனியா கப்பலில் வந்த பிறகு மாசு கட்டுப்பாடு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த பிறகு அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விதியை இந்த நிறுவனம் கடைபிடிக்காத காரணம் என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை ரினியூவல் வழங்கப்பட்டது சிடிஓக்கு, இப்போது 5 வருட காலம் என்று வழங்கப்பட்டதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ரசாயன உரத்திலிருந்து ஆர்கானிக் உரங்கள் நோக்கி நகரும் தருணத்தில் இந்த தொழிற்சாலை வேளாண்மை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிடுவது சரியல்ல. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் வலியுறுத்தியதை போன்று இந்த தொழிற்சாலையினை நிரந்தரமாக மூட அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். அதாவது டாக்டர் சதன் திருமலைக்குமார், கு சின்னப்பன், பூமிநாதன், முனைவர் MH ஜவஹர்லா, வேல்முருகன், இவ்வளவு பேர்ல ஒரே ஆளு வேல்முருகன். இல்ல வேற எதுவும் மாற்று கருத்துன்னா நீங்க அவங்கள உட்கார சொல்லிட்டு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் சார்பாக விவர அறிக்கை வைக்கப்பட்டிருப்பதில் பொதுமக்களின் குற்றச்சாட்டை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஒரு அமைச்சர் இந்த அவையில் அறிக்கையை தாக்கல் செய்திருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், தொடர்ந்து இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், பல்வேறு விதமான மர்ம நோய்களும் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய ஸ்டாலினி மருத்துவக் கல்லூரியுடைய மிகச்சிறந்த மருத்துவ குழு இந்த நிறுவனத்தால் வெளியேற்றப்படுகின்ற அடர்த்தி மிகுந்த புகையின் காரணமாகவும் இதுபோன்ற லீக்கேஜின் ஊடாக கடலிலே கலக்கின்ற மீன்களை வாங்கி உண்ணுகின்ற மக்களும் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் என்பதை அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் ஒருவராக இருந்த NVM சோமு உள்ளிட்டவர்களும், தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பத்திரிகைகளாக இருக்கிற ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஜூனியர் விகடன், நக்கீரன், அதுபோன்று தினத்தந்தி, தினமணி, டெக்கான் குரானிக்கல் போன்ற அனைத்து பத்திரிகைகளும் தொடர்ச்சியாக இந்த ஆலை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே மிக கடுமையான தலையங்களை ஈட்டிருக்கிறது. 800 போபால் ஆகிறதா என்கிற கேள்வியோடு பல்வேறு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டும் கூட அரசுகள் இதை நிரந்தரமாக தடுத்து நிறுத்துவதற்கு முன்வரவில்லை என்கிற கோபத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகிற அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகின்ற போது காவல்துறையின் ஊடாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும், தற்போது தொடர்ந்து போராடி வருகின்ற மக்கள் மீது கூட 506(2) என்கிற அளவிலான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். சுமார் 33 கிராமங்களை உள்ளடக்கிய 70,000க்கும் மேற்பட்ட மக்களின் ஒற்றை குரலாய் இந்த கோரமண்டல் சிமெண்ட் உற்பத்தியை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வழக்கை திரும்ப பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட வடசென்னை மக்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளையும் மீனவர்களுடைய நியாயமான வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்றதில் இருக்கிற அந்த தார்மீக உணர்வையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழலில் மிக ஆர்வம் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். குறிப்பாக இதற்கான குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழு அந்த பைப்லைன் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கெமிக்கல் நிறுவனங்களாக இருந்தாலும் இது போன்ற தொழிற்சாலைகளாக இருந்தாலும் எத்தனை ஆண்டு காலத்திற்குள் அதனுடைய சிமிழி, அதனுடைய பாய்லர்கள், அதனுடைய டேங்குகள் மாற்றப்பட வேண்டும் என்பதை சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய இதர துறை அலுவலர்களே கண்காணிப்பதே இல்லை. இது போன்ற ஒரே மிக முக்கியமான விஷயம், நம்ம அனைவருமே உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் கூட தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவின் சார்பாகவும்
பொது கணக்கு குழுவின் சார்பாகவும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கின்ற போது நாங்கள் சென்று ஆய்வு செய்கின்ற போது மட்டும்தான் சில அதிகாரிகள் அந்த நிறுவனத்துக்குள்ளேயே வருகிறார்கள். அப்படி அதிகாரிகளையே உள்ள அனுமதிக்காத மிகப்பெரிய கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுடைய ஆதிக்கம் பெரும் மக்களை பெரும் வருத்தத்திற்குள்ளாகிறது. குறிப்பா நான் வாழ்கின்ற கடலூர் ஷிப்காட், பெருந்துறை ஷிப்காட் போன்ற பல்வேறு இடங்களிலே இது போன்ற மக்களுக்கு ஒரு ஆபத்து நேரிட்ட பிறகுதான் நம்முடைய அரசு விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறது. அதனால் தங்கள் துறையின் சார்பாக நேர்மையான மூத்த அதிகாரிகள் கொண்ட குழு நியமிக்கிற நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று அந்த ஆய்வை உட்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பினையும் நம்முடைய துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பெற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாடு காரைக்குடி கெமிக்கல் நிறுவனம் குழுவே ஒரு பரிந்துரை செய்தது. இதுவரையில் அந்த நடவடிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரையே பல நிறுவனங்கள் உள்ளே மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலரையும் அல்லது சீஃப் இன்ஜினியர் போன்றவர்களையுமே சில பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிக்க உள்ளே மறுக்கிறார்கள். அதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் இடங்களிலே நம்முடைய அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைத்து மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக இந்த ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, மாவட்ட ஆட்சியரும் மற்றவர்களையும் உள்ளே அனுமதிப்பதில்லை என்று கூறுவது அது உண்மைக்கு புறமானது. அதை அவை குறிப்பில் நீக்க வேண்டும். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கோரமண்டல் என்ற உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் அமோனியா கசிவின் சார்பாக அந்த கசிவின் காரணமாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கண்ணெரிச்சலும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் என்பது 1967ஆம் ஆண்டு சாக்லேட் கம்பெனியாக உருவாகி பிறகு உர தொழிற்சாலையாக மாறியிருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், கடலுக்கு அடியில் இந்த பைப் லைனை புதைத்து அந்த அமோனியாவை கொண்டு வருகிறார்கள். அது எந்த காலத்தில் புதைக்கப்பட்டது என்று தெரியவில்லை. அந்த மக்கள் அச்சத்தை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கடலில் 5 மில்லி கிராம் இருப்பதற்கு பதில் 49 மில்லி கிராம் இருந்திருப்பதாக தகவல் வருகிறது. அதே போன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த 7 பேர் கொண்ட குழு என்ன பதில் அளித்திருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அந்த மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டும். பெரிய குப்பம், சின்ன குப்பம், தாழாங்குப்பம் பகுதியில் இன்னும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அவர்களுடைய அச்சத்தை தவிர்க்க வேண்டும். ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், அந்த பைப்லைன், பழைய பைப்லைன் எல்லாம் எடுத்து புதிய பைப்லைன் அமைக்க வேண்டும். கடலுக்கு அடியில் இருப்பதை கடலுக்கு மேலே கொண்டு போட வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு கரண்ட் பிளக்சுவேஷன், ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப்பிங் ஆயிடுது. அது மாதிரி இந்த விஷவாயு அமோனியா கசிவும் போது ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் பண்றதுக்கான ட்ரிப்பிங் சிஸ்டத்தை அந்த பைப் லைன்ல கொண்டு வரணும். அப்படி இருந்தா பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அது நாம் கருதப்படும். இப்ப மாண்புமிகு உறுப்பினர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க, அங்க என்ன நடக்குதுன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. அச்சமில்லாமல் அவர்கள் வாழ்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும். இது கடல் சார்ந்த பகுதி, கடலில் தான் இது கலந்திருக்கிறது, பூமியில் கலக்கவில்லை. கடல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, துறைமுகம் யாரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு புறம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் அந்த மக்களிடம் தான் சொன்னேன், தமிழ்நாடு அரசு ஆடு வரையாடு முதல் தேவாங்கு வரை பாதுகாக்கின்ற முதலமைச்சர் உங்களையா பாதுகாக்காமல் தவற போகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அவர் இதை அறிவிப்பார் என்று நாங்கள் எல்லாம் கூறிவிட்டு வந்தோம். ஆனால் இது ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? கடலில் கடல்சார் பகுதிகள், துறைமுகம் அனைத்தும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்களும் இதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு நிரந்தரமாக அந்த ஆலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, படித்து பார்த்தேன். விளக்கம் இருந்தது. இருந்தாலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கை
என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஆலயம் மூட வேண்டும் என கோரிக்கையை பலமாக வைத்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 26/12 கரண்ட வருடம் 23 அன்று நள்ளிரவில் எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் தொழிற்சாலையில் அம்மோனியா குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்த அம்மோனியா வாயு வெளியேறி சுற்றுப்பகுதியில் உள்ள 33 கிராமங்கள் மீனவ மக்களை சார்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அன்று இரவு பல பேர் மூச்சு திணறல், நெஞ்சு வலி ஏற்பட்டு பல உபாதைகளுடன் மீனவ மக்கள் உயிருக்கு பயந்து தங்களது உடைமைகளை கூட எடுத்து செல்லாமல் சாலைகளிலேயே ஆங்காங்கே தஞ்சம் அடைந்தார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகளுடன் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஏற்கனவே சிபிசிஎல் நிறுவனத்தில் கச்சா எண்ணெய் மிக்ஜாம் புயலால் வெள்ளத்தால் கலந்து மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக பணிகளை செய்திருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டு இருக்காது என மக்களுடைய கருத்து. மேலும் மீனவ மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தும் உயிருக்கு பயந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் 2 மாதங்களாக தொடர்ந்து போராட்ட காலத்திலே இருக்கிறார்கள். அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த இடத்திலே வாழ்வதற்கு பாதுகாப்பும் அல்லது கோரமண்டல் நிறுவனத்தை மூடுவதற்கும் ஏற்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் தர வேண்டும் என அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு மா சின்னத்துரை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் துவக்கப்பட்டு 60 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் இப்போது கடந்த 22ஆம் தேதி ஏற்பட்டிருக்கிற வாயு கசிவு என்பது நள்ளிரவில் ஏற்பட்டதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு பெரும் பீதி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நிபுணர் குழுவை அனுப்பி அவர்களை பாதுகாத்தது என்பது பாராட்டத்தக்கது. ஆனால் அந்த கடலுக்குள் 50 மீட்டர் தூரத்தில் தான் அது இப்போது அந்த தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 500 மீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்று விதியில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது எப்படி அந்த கசிவு வருகிறது என்ற செய்தியே அரிதிலும் அரிதாக வெளிவருகிறது என்று சொன்னால், அங்கே டேங்கினுடைய கொள்ளளவு 90,000 டன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏதேனும் அசாதாரண ஒரு சூழலில் பெரிய பாதிப்பு என்று பார்த்தால் சென்னை நகரமே அழிந்துவிடும் அபாயம் இருக்கிறது. ஆகவேதான் மக்கள் மிக பெரும் அளவுக்கு பயப்படுகிறார்கள். 90,000 டன் கொள்முதல் ஒரு நாளில் செய்ய வேண்டுமா, அங்கு சேமிக்க வேண்டுமா என்பதை இந்த விவரக்குறிப்பிலே தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே அதனுடைய அளவை குறைப்பதற்கு என்ன செய்வது? பொருத்தமாக 50 மீட்டர் என்பதை 500 மீட்டர் தூரத்தில் அமோனியம் குளோரைடினுடைய தொட்டியை சேமிப்பு கிடங்கை அமைப்பதற்கு என்ன செய்யலாம்? அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் என்கிற ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே ஸ்டெர்லைட்ல நம்ம தொடர்ந்து பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமான சூழலை அடைய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. மீண்டும் இப்போது ஸ்டெர்லைட்டை திறப்பார்களா என்கிற விவாதம் வருகிறது. ஸ்டெர்லைட்டும் நிராகரிக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட்டுக்கு வாங்க முடிங்க. ஒரு நிமிஷம். ஸ்டெர்லைட்டும் நிராகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை. அம்மோனியம் குளோரைடு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அந்த கிடங்கை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள், சுருக்கமா அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எண்ணூரில் இயங்கி வருகிற அந்த கோரமண்டல் ஆலையை பொறுத்தவரையில் 1960களில் துவங்கப்பட்ட அந்த ஆலை எத்தனையோ முறை அங்க இந்த மாதிரி அம்மோனியம் இந்த விஷவாயு கசிந்தாலும் கூட அது இதுவரையிலே இல்ல சிறு நேரம் கசிந்தாலும் கூட இதுவரையிலே பெரிய ஒரு செய்தியாக வரவில்லை. இப்ப இந்த 22ஆம் தேதி கசிந்தனால அந்த பகுதி மக்கள் ஒரு 20 நிமிஷத்துல அந்த கசிவை எப்படின்னா அடைக்கப்பட்டதுனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாம கடல்ல இருந்து 500 மீட்டர்ல தான் அந்த டேங்க் அமைக்கணும்னு சொல்லி விதி இருந்தாலும் கூட அந்த விதியும் மீறப்பட்டிருக்கிறது. இது 20 நிமிடத்துல அந்த அடைப்பை அடைக்காம விட்டிருந்தா அந்த பகுதியே அழிந்து போயிருக்கும் என்று அச்சப்படுகிறோம். இதான் எங்களுடைய
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால உயிர் போறது ஒரு பக்கம், நம்ம இந்த எப்படி மெல்ல சாகிறோம், எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் கெட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். இப்ப தற்காலிகமாக மூடி இருக்கிற அந்த ஆலை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அச்சப்படுகிறார்கள். ஆக தயவு செய்து அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்ம இந்த ஆட்சியாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில் வளர்ச்சி நாட்டிற்கு தேவைதான். ஆனால் அது மக்களுடைய வளர்ச்சியோடு இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் எண்ணூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரமண்டல் உர தொழிற்சாலையினால் ஏற்பட்டிருக்கிற இந்த அமோனியா வாயு மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலை பாதித்ததோடு மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமே நிர்மூலமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 33 கிராமங்கள் 70,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு அதோடு சேர்த்து கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்ற நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அரசு உரிய கவனம் செலுத்தி கருணை உள்ளத்தோடு இந்த கொரமண்டல் உர ஆலையை தடை செய்யப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு கு செல்வப்பெருந்தகை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மா சின்னத்துரை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே மாரிமுத்து அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா அருள் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு ஜெகன்மூர்த்தி அவர்களும், வடசென்னையில் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில் இருக்கின்ற கோரமண்டல் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட 26/12/2023 அன்று ஏற்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவு பற்றி விரிவாக பேசினார்கள். குறிப்பாக அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பொதுமக்கள் கண்ணெரிச்சல், தோல் எரிச்சல், அதே மாதிரி சுவாச கோளாறு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் நலமுடன் திரும்பியுள்ளார்கள். அப்படி ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவை பொறுத்த வரைக்கும் 20 நிமிடங்களில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், ஜேசி, டிஇ, ஏஇ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை மற்றும் அந்த பைப்லைன் அமைந்திருக்கின்ற பகுதியை ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்படி ஆய்வு மேற்கொண்டவுடன் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக அதனுடைய உற்பத்தியை நிறுத்துவதற்காக உத்தரவிடப்பட்டு அதன் தொழிற்சாலை இயங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு இரா அருள் அவர்கள் தொழிற்சாலை இயங்குறதா சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறான தகவல். தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட 7 பேர் உள்ள ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைக்கப்பட்டது. உடனடியாக அந்த கமிட்டியை நேரடியாக அந்த தொழிற்சாலை மற்றும் பைப்லைன் இருக்கின்ற பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க. அந்த அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான். அந்த முக்கிய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையில் கடலுக்கடியில் தற்போது அமோனியா கொண்டு செல்கின்ற குழாய்களுக்கு பதிலாக நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னது மாதிரி புதிய குழாய்கள், அதிநவீன கண்காணிப்பு தானியங்கு கட்டுப்பாட்டு கருவி, நியூ பைப்லைன் வித் ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் சிஸ்டம் அமைக்கணும்னு சொல்லி இருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த இப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது விபத்து தடுப்பதற்கான சாதனங்கள் அத்தனையும் அமைக்கப்படணும். தொழிற்சாலை மற்றும் அம்மோனியா எடுத்து செல்லும் குழாய் உட்பட அனைத்து இடங்களிலும்
முழு தானியங்கி கட்டுப்பாடு அமைப்பு, அதாவது எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆனா இன்டர்லாக்கிங் சிஸ்டம், உடனடியா அது எந்த லீக் இல்லாம அடைச்சிடும். அதே மாதிரி இந்த லீக் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அந்த கப்பல்ல இருந்து துறைமுகத்திலிருந்து அந்த அம்மோனியா திரவ நிலையில இறக்குமதி பண்றப்போ உடனடியா அந்த வால்வும் உடனடியா அடைப்பு ஏற்படும். அது இல்லாம 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மோனியா வாயு இறக்குமதி செய்யற தொழிற்சாலை கொண்டு வரப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்க இருக்கின்ற இந்த தொழிற்சாலை சேஃப்டி நிறுவனத்திற்கும் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை தந்திருக்கிறது. இதை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என துறையினுடைய அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2/2/2024 அன்று நாளிட்ட நடவடிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 5 கீழ் சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் 5,52,50,888 ரூபாய் ஏன் வசூலிக்க கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த தொகையை கட்டுவதற்கும் அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. இத்தொழிற்சாலை தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.